துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி கடி, கோடி கோடி நன்றி கடி, கோடி கோடி நன்றி கடி, நன்றி கடி நன்றி கடி, நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே, என்னப்பா உம் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என்னப்பா உம் திருப்பாதமே. எல்லாரும் சோதரம் பண்ணுவாங்க, எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் சோதரம் பண்ணும் எல்லாரும். இந்த மன மகிழ்ச்சியாளருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த ஆராதனை உங்களுடைய சொந்தத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, உம்மை சோதரிக்கிறோம், வாழ்க்கை வணங்கி போற்றி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்களுக்காய் உம்மை துதிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினாலே பாடி ஆண்டவரே இந்த நாமத்தில் சாப்பிடத்த ஆசீர்வாதமான காரியங்களாம் ஆண்டவரே நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வருஷக்காய் ஜெபிக்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறேன், காணிக்கை அறிவிப்பது எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. தடைகளை நாம் மாற்றி ஆசீர்வதித்து வழி நடத்திக்கிறிய செய்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில ஆண்டு கொண்டு ஆளுகை செய்க. உடைய வல்லமை அபிஷேகம் வரங்கள் எல்லாவற்றினாலும் நிரப்பி தேவனுடைய நாமம் மட்டும் மகிமை பெறக்கூடிய செய்தியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவ்ய அன்பில் பெருகிடுவாய், திருச்சபையே கிரியை செய்வாய், தேவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய்
அழைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமே உணரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமே உணரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குதத்தம் சூழனென்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குதத்தம் சூழனென்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல்
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தார் நாடி பாருவே. எவரும் அறியாரே எல்லாம் பொங்குதே, எல்லாம் பொங்கி 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 சலலி மரி 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 மலரப்பா ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே துணையவரே என்றென்று ஜீவிக்கிறார். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை.
வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே நன்றி 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 அற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கினி ஊராய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊராய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேன்றத சோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் ஏசாயா 54 3 ஒரு வார்த்தை சொல்லுகிறது. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான அதிகாரம். இதையே நம்ம ஒரு வருஷத்துக்கு கூட தியானிக்கலாம். இது உரிமை வாக்கு தத்துவம். இது ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்குது. இதை 17 வசனமும் நீங்கள் உண்மையாகவே அதாவது உரிமையோடு கூட பேசி ஜெபித்து கேட்டிங்கன்னா இந்த உரிமை உங்களுக்கு நிச்சயமாய் கையளிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதை நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கான ஸ்டடி பைபிள் எடுத்து பார்த்தா இது ரொம்ப விசேஷமான அதிகாரம். 1வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையில் ஆமாம் பல வாக்கு தத்தங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. இதை உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளுகிற காரியம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஏதோ கொடுத்தாரு போனார் அப்படின்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதில் சொல்கிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கும். அதனால் இந்த பெருக்கத்தை இந்த வருஷம் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாத்துலேயுமே பெருக்கனா ஏதோ ஒரு காரியத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, எல்லாவற்றிலும். அவருடைய 4 காரியத்தை உங்களுக்கு அன்றைக்கி இரவு நேரத்தில் சொன்னேன். அந்த 4 காரியத்தை நாம் இப்போது ஒவ்வொன்றா ஒரு வாரம் தியானிக்க போகிறோம். அன்றைக்கி அவசர அவசரமாக பேசி முடிச்சிட்டோம். இன்றைக்கி அதை ஒவ்வொன்றாக தியானிக்க போகிறோம். அதில் சொன்னார் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அதாவது இடங்கொண்டு பெருகுவாய் அப்படின்னா இந்த ஆண்டு நீங்கள் எல்லா காரியங்களிலும் அதாவது பெருக்கம் அடைவீர்கள், ஆசீர்வாதம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லு. இந்த வளர்ச்சியில் முதல் காரியத்தை அன்றைக்கி கூட சொன்னல, ஏசாயா 40:29 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். சில வசனங்களோடு கூட உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 40:29 என்ன சொல்லுதுங்க? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன கொடுக்குறாரா? ஆமாம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பெருக்கம் எப்படி வரும் அப்படின்னா சோர்ந்து போயிருக்கிற உமக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் கை அளிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். சத்துவம் இல்லாதவருக்கு அவர் சத்துவத்தை என்ன செய்கிறாருங்க? பெருக்கம். அதாவது தனி மனித வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொன்னேன், தனி மனித வாழ்க்கையில் இந்த சத்துவம் பெருக்கம் எப்படி அப்படின்னா 3 காரியத்தை நான் அன்றைக்கி கூட சொன்னேன். புத்துணர்வு, சக்தி, வல்லமை. இது 3மே
நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் சரியாக இருந்தால் நாம் எல்லா காரியத்தையும் ஜெயமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆனால் இது இல்லை, ஒன்று வீக் ஆகுதுன்னா சில காரியங்களில் சோர்ந்து போயிடும். ஒன்று சரீரத்தில் ஏதாவது பலவீனம் இருக்குது அப்படின்னா உடல் மொழி ஒன்று இருக்கிறது. உடல் வெளிப்படுத்தும், சின்ன காரியத்தில் ஏதாவது ஒன்று வெளிப்படுத்தும். பாருங்க, ஒரு சிம்பிளாக ஒரு கல் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், கிட்னிலோ பிளாடர்லையோ, முதல்ல அது கொஞ்சம் கொமட்டல் எல்லாம் உருவாக்கும். அந்த கொமட்டலுக்கு அடுத்தபடியாக சில காரியத்தை உருவாக்கும். அதாவது எரிச்சலை உருவாக்கும். சில இடத்துல நோய் வரும், சில இடத்துல காய்ச்சல் வரும். இந்த உடல் மொழி அப்பப்போ காட்டும் உன்னுடைய சரீரம் ஏதோ பாதிப்பு இருக்குது. அப்படி உடனடியாக போய் நாம் சரிப்படும் போது அது சரியாயிடும். அதுதான் வெளிப்படுத்தும். இல்லை பாருங்கள், இன்னும் பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே கர்ப்பவதி ஆன உடனே கடவுளை எவ்வளோ நேர்த்தியாக வச்சுக்கிறார் எல்லாத்தையும் பாருங்கள். அந்த நேர்த்தியானது என்ன, அவங்க கர்ப்பசரியாய் மாற உடனே அந்த உடல் மொழி எப்படி வருதுன்னா வாமிட்டில் வரும். முதல்ல அதாவது சாப்பாடு இறங்கல வாந்தி வர மாதிரி அது எப்படி வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் பாருங்கள். ஒருவேளை அந்த அம்மா கர்ப்பவதி ஆகிட்டாங்க, அதனால் எனக்கு பேதியாவது, எனக்கு அதாவது, எனக்கு இதாவது, அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை வச்சுக்கிறார். அது காட்டும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் நம்ம சரீரத்தில் ஏதோ ஒரு மாற்றம். ஏன்னா இன்னொரு கரு உருவாகிறதுக்கு அது ஆரம்பம் தான். சில நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நான் கடவுள் என்னை விட்டார் அப்படின்னா இல்லை, அந்த நேரத்தில் கொஞ்சம் சிக்ஷையும், அந்த நேரத்தில் கொஞ்சம் அதாவது வெளிப்பாடும், அந்த நேரத்தில் கொஞ்சம் நமக்கு சில காரியங்களை உருவாக்கி கொடுக்குற ஆண்டவராய் நம்முடைய சரீரத்தை ஆவி ஆத்மா வச்சுக்கிறார். நாம் அதை புரிஞ்சுக்கிட்டா முன்னேற்ற பாதையில் வெற்றி பெறுவோம். அல்லேலூயா. புரியலை அப்படின்னா நாம் எப்போவுமே தோல்வி உள்ளவர்களாய் மாறிடுவோம். வேதம் சொல்லுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்யத்தை, பலவந்தம் தான், எல்லாத்துக்குமே போராட்டம் தான், வாழ்க்கையே போராட்டம் தான். இல்லைனா இல்லை. வாழ்க்கையில் பைபிள் சொல்கிற வார்த்தையின்படியே உலகத்தில் வாழ்க்கை என்பது போராடித்தான் ஆகணும், போராடித்தான் ஜெயிக்கணும், போராடித்தான் வாழணும், போராடித்தான் நன்மை பெற்றுக்கொள்ளணும். உலகத்தில் அப்படி தான் வச்சுக்கிறார் ஆண்டவர். ஆனால் நம்ம சில நேரத்தில் அதை மறந்துடுறோம். ஆமாம், அந்த மறத்தான் இங்கே சொல்கிறார். இந்த சத்துவம் நம்ம தனி மனித வாழ்க்கையில் இது நீங்கள் சரியாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை நீங்கள் ஈட்டி வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துருவீங்க. நிறைய பேர் அதை செய்கிறாங்க, நிறைய பேர் அதை செய்யலை. நம்மெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு இசையை கற்றுக் கொடுக்க மாட்டேன்றோம். சில ஆட்கள் அதையே தொழிலாக இருப்பான். ஆமாம், அந்த இசை கற்றுக்கொடு ஆரம்பத்திலேருந்தே அதை பாட்டு கிளாஸுக்கு பிள்ளைகள் அனுப்புவான். நம்ம அதெல்லாம் ஒரு கிளாஸா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பாருங்கள். வளர 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 அவர்களே பெரிய பாடகராய் மாறி இந்த உலகத்தில் பேசும் பொருளாக மாறிவிடுகிறார். நம்ம இசை அனுப்ப மாட்டோம். நம்ம சொல்லுவோம், விடுப்பா இவன் போய் என்னத்தை இசை கற்றுக்குவான் அப்படின்றோம். ஆனால் அந்த பிள்ளைகளை இசைத்துறையில் பயிற்றுவிச்சு உலகம் என்ன பண்ணும், அதுவே பெரிய இசை மேதைகளாய் அநேகரை மாற்றிவிடும். இன்றைக்கி நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சினிமா இசையை சொல்கிறேன். இன்றைக்கி பெருசாக இருக்கிறார். அன்றைக்கி அவர் தேனி மாவட்டத்துலேருந்து வரும்போது போய் உட்காந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் அவருக்கு காஃபி கொடுத்து டீ கொடுத்து எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கொஞ்சம் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டு 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 ஆரம்பம். ரொம்ப கஷ்டம் பாருங்க. இன்னைக்கு அவர் தான் இசைக்கு ராஜாவாக இருக்கிறார். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான 10,000 15,000 பாடல்களுக்கு இசையமைத்து ஒரு மனுஷனே மாறிட்டார். சில நேரத்தில் போராட்டம் தான் வெற்றியை கொடுக்கும். போராட்டம் இல்லைன்னா வெற்றியெல்லாம் கூட சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. எது வந்தாலும் போராடுவோம். ஆமாம், அந்த காரியத்தை தான் இங்கே சொல்கிறார். இப்படி ஆவி ஆத்மா சரீரத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை நீ எப்படி வாழணும் அப்படின்னா இந்த சத்துவத்தை முதலாவது அதுதான் சொல்கிறார். பெருக்கம் எப்படி வரும் அப்படின்னா முதல்ல நீ சரியானா தான் அதுலேருந்து 1 by 1 வரும். இந்த செடி வைக்கிறோம் அப்படின்னா அந்த செடி நல்ல வளர்கிறதுக்கான சத்து இருக்கணும், மண் இருக்கணும், அதே போல் நல்ல தண்ணி வளம் இருக்கணும். இது 3மே இருந்தால் தான் இந்த செடி வளரும். இந்த செடி வளரும் போது வச்சவனுக்கு பலன் கொடுக்கும்னா கொஞ்ச நாள் ஆணுபவருக்கு அதை பலனை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த செடிக்கு மண் சரியாக இல்லை, மண்ணே சரியான மண் இல்லை, அப்போ அதுக்கு வேறு பிடிக்கிறதுக்கு வழி இல்லை. இந்த செடிக்கு நல்ல அதாவது தண்ணி வளம் இல்லை, அது எப்போ பார்த்தாலும் காஞ்சி போனால் அது வளர்ச்சி அடையாது. இந்த செடிக்கு அந்த மண் வளம் தண்ணி வளம். அடுத்த 3வது காரியம், அது வளரக்கூடிய செடி எதுவோ இயற்கைக்கான அந்த மேலிருந்து அந்த இயற்கையை பெற்றுக்கொள்ளுகிற சூரிய அதாவது கதிர்கள்லேருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம் சரியாக இருந்தால் நாம் நினைக்கிற மாதிரி அந்த செடி கனி கொடுக்கும். இது எதுவுமே சரியில்லை, செடி வச்ச ஒன்றும் பலன் இல்லை, பிடிங்கி விசிறு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ போராடணும், பாதுகாக்கணும்.
ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த மரத்தை வளர்த்து விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அது உனக்கு காய் கொடுக்கும், கனி கொடுக்கும், குடும்பமே அது பண்ணுவான். அப்போ நம்ம அதெல்லாம் செய்கிறதில்ல. இப்போ ஆண்டவரும் அதான் சொல்கிறார், உன்னை சரிப்படுத்தினியன்னா உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. நம்ம சரியாக ஆகலை, நம்ம பெருக்கம் வந்துடும். எப்படி பெருக்கம் வந்துடும்? ஒன்றுமே செய்யலை. நம்ம பிள்ளைகளை கல்வி கொடுக்கல, இசை கற்றுக் கொடுக்கறதில்ல, மியூசிக் கற்றுக் கொடுக்கறதில்ல, சத்தியத்தை கற்றுக் கொடுக்கறதில்ல, பாடத்தையும் கற்றுக் கொடுக்கறதில்ல, நல்ல பள்ளிக்கும் அனுப்புறதில்ல, நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கறதில்ல, நல்ல பேச்சு திறமையும் கற்றுக் கொடுக்கறதில்ல, எங்கே எப்படி பேசணுன்ற அந்த பேச்சு திறமையும் நம்ம கற்றுக் கொடுக்கறதில்ல. ஏதோ வாழ்கிறோம் போகிறோம் அப்படின்னா நம்மளை மாதிரி அந்த பிள்ளைகளும் அப்படியே தான் இருக்குமே தவிர அவைகளும் வெற்றி பெறுகிற பிள்ளையாக இருக்காது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு காரியம் தான். உலகத்தில் நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். இதை 2 காரியத்தை நம்ம அடிக்கடிக்கு செய்யறதுனால அது மட்டும்தான் வெற்றி உள்ள வாழ்க்கை. அது மற்றதெல்லாம் எதுவுமே வெற்றி இல்லை. பெரிய பெரிய படிப்பாளியுடைய குடும்பத்தை போய் பாருங்கள், அவனுக்கு மனைவி கூட சரியாக இருக்காது, புருஷனும் சரியாக இருக்க மாட்டான். மனைவியே மதிக்காது, புருஷனும் மதிக்க மாட்டான். 2 பேருடைய வாழ்க்கையை ஏதோ இழுத்துக்கினே இருக்கும், ஏதோ சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். படிப்பாளி தான் அறிவாளி. அல்லேலூயா. இந்த அறிவாளிகள் அந்த சோர்ந்து போகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ வெற்றி போராடும். எந்த ஒரு காரியத்திலையும் போராட்டத்துக்கு தான் வெற்றியை உருவாக்க முடியுமே தவிர போராட்டம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அப்போது நம்முடைய பெருக்கத்துக்கு முதல் காரியம் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். அல்லேலூயா. இதை சரியாக்கல்னா அடுத்த வெற்றியை உன்னால் ஈட்ட முடியாது. மண் சரியாகலனா செடி வராது, தண்ணி இல்லைன்னா செடி வராது. இது 2மே சரியாக இருந்து கூட சூரிய கதிர்கள் அது மேலே படலைன்னா சரியாக வராது. நீங்கள் வயல் காட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, வயல் காட்டில் ஒரு மரம் இந்த மாதிரி நடுவில் இருக்கும். அந்த மரம் நல்ல பசுமையாக இருக்கும், நிறைய தழையோடு கூட இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே போட்டுக்கிற அத்தனை செடியும் எந்த செடியுமே பலன் கொடுக்காத செடியாக மொத்தமே காஞ்சி போன மண் மாதிரியே தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும், இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நல்ல, அந்த பக்கத்தில் இருக்குது. ஏன்னா இந்த மரம் வளர வளர அதிகமான பரப்பளவான நிழலை கொண்டு வந்து கீழக்கரை செடிக்கு ஆக்சிஜன் சரியாக போகலைன்னா அது வெறுமனே குச்சியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி அந்த செவத்துக்கு அண்ணாண்டுக்கிற செடி சூரிய கதிர்கள் பட அது நல்லா வளர்ந்துருக்கும். இந்த நடுவில் இருக்கிற இந்த மரத்துக்கு கீழே அத்தனையுமே எதுவுமே வேலை செய்யாது. நம்ம வாழ்க்கை கூட அப்படித்தான். நம்ம சரியாக வளரலைன்னா நமக்கு கீழக்கரை அத்தனையும் வேலை சரியாக செய்யாது. நம்ம பிள்ளைகள் சரியாக இருக்க மாட்டோம், புருஷன் சரியாக, நம்ம மனைவி சரியாக, நம்முடைய உறவினர் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம முதல்ல நம்மளை சரியாக பார்த்துக்கல. அப்புறம் எப்படி வரும்? இந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு பாருங்கள், அந்த பயிர் வச்சு பாருங்கள், அந்த மரத்துக்கு கீழே நீ எத்தனை செடி வச்சாலும் சூரிய கதிர்கள் பட்டால் நல்ல வரும். அப்போ அந்த செடிக்கு 1 மண் வளம் வேணும், 2 தண்ணி வளம் வேணும், 3 ஆக்சிஜன் மேலேருந்து வரணும். இல்லை, அதெல்லாம் வந்தால் தான் இந்த செடி எல்லாமே வளர்ந்து பெரிய கனி கொடுக்குற ஒரு காரியமாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் மரத்தை நிறைய வச்சுட்டு அது கீழே எல்லா செடி வச்சுட்டு அதெல்லாம் வராது. எந்தெந்த செடி அதில் வைக்கணுமோ அந்த செடி தான் வரும். ஆமாம், நீங்கள் எந்த கத்திரிக்காய் செடியோ எந்த செடியோ நெல் பயிர் எதை கொண்டு போய் மாங்காய் மரத்தை கீழே வச்சிங்கன்னா அது கனி கொடுக்காது. ஏன்னா அந்த நிழல் பட்டு அதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதே போல் நம்ம தனி மனித வாழ்க்கையில் நம்முடைய பெருக்கத்தை சரியாக உருவாக்குறதுக்கு நம்ம சரியாக ஆயத்தப்படுத்தினா தான் அடுத்த வெற்றி நம்முடைய குடும்பம், அதுக்கு அடுத்த வெற்றி நம்முடைய வேலை வியாபாரம், நமக்கு அடுத்த வெற்றி நம்முடைய சபை ஆன்மீக வாழ்க்கை, அதுக்கு அடுத்த வெற்றி ஆவிக்குரிய வாழ்க்கை. போன வாரம் சொன்னேன்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை. கனி சும்மா உடனே வந்துடாது. அது போட்டு அதை பார்த்து பராமரித்து அது வந்து அது கொடுக்கறதுக்கு பல வருஷம் ஆகும். அது வருஷம் நம்ம காத்திருக்கணும். ஒருவேளை கலப்பட செடியானா வரும். ஒரு தென்னை மரம் ஒரு காலத்தில் 5 வருஷம் ஆகும். ஒரு செடி வச்சு 5 வருஷம் ஒரு தான் காயே வரும். இப்போ தென்னை மரம் 3 வருஷத்துலேயே வருதுன்னா கலப்படம் பண்ணி அதை உருவாக்குறாங்க. அப்போ 3ஆவது வருஷம் 2வது வருஷத்துல கூட வரும். ஒரு மரம் பாதி தூரம் இவ்வளோ தூரம் போனால் தான் காயே வரும் தென்னை மரம். இப்போ அப்படியெல்லாம் செடி பூமியில் விட்டு வெளியே வரும்போது காய் வந்துடுது. எல்லாமே மாற்றம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை உருவாக்க நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் சரியாய் இருந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கையில் பெருக்கத்தை பார்க்க முடியும். அதற்கு 4-5 வசனம் சொல்கிறேன். இது இப்போ நமக்கு பிரயோஜனமான வார்த்தை தான். அன்றைக்கி சரியாக இதெல்லாம் சொல்ல முடியல. அதனால் இன்றைக்கு ஒரு 5 வார்த்தை நீங்கள் சரியாக விழிப்புணர்வே இருக்கணும். சும்மா ஏதோ வந்தோம் போகணும், அவர் சொன்னார் இவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. அவனை மாதிரியே நானும் இருப்பேன், இவனு மாதிரி நான் சொல்லுவான், அவரை பற்றி நமக்கு தெரியாதாப்பா, இது மாதிரி எவ்வளோ பார்த்துருக்குறோம் அப்படின்ட்டு வாயில் சொல்லிட்டு போயிடுவான். அது மாதிரியெல்லாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் முதல் காரியம் உபாகமம். பாருங்கள், நிறைய வசனம் இருக்குது. அன்றைக்கி நான் சொல்லலை, ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்கள். உபாகமம் 8:18.
உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை முதலாவதாக நீ என்ன செய்வாயாக? நினைப்பாயாக. இப்போ பாருங்க, அவரே உன்னுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை அவர் உறுதிப்படுத்தும்படி இந்நாளில உனக்கு உண்டாயிருக்கிறது போல. நல்லா கவனிக்கணும். இப்போ அடுத்த வெற்றி உள்ள வாழ்க்கைனா ஐஸ்வர்யம், பணம், பொருள், வீடு, வியாபாரம், வேலை, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் சம்பாதிக்கத்தக்கதாக பலனை உனக்கு என்ன செய்கிறாரா? ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கிறார். அவர் ரெடியாக வச்சு தான் இருக்கிறார். அவர் நீங்கள் யோவான் 14:27 ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? வச்சுட்டு நான் போயிடுறேன். நீ எடுத்துக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தேன்னா நீ எடுத்துக்கலாம். சமாதானம் இருக்குது, ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன். நான் சமாதான பிரபு, நான் வந்தேன், உலகத்தில் சமாதானத்தை கொடுத்துட்டேன். இப்போ என் வேலை முடியுது, நான் போயிடுறேன். ஆனால் வச்சுட்டு போகிறேன். தேவைன்னா எடுத்துக்க, தேவையில்லைன்னா அது அங்கே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஏசையாவுக்கு போனீங்கன்னா 48 வரும்போது அங்கே சொல்லுவார், என்னுடைய கற்பனை கவனித்தாயானால் உன்னுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? நதியை போல, ஓடுகிற அந்த ஆற்றை போல் அது அவ்வளவாய் உன் குடும்பத்தில் அப்படியே அந்த சமாதானம் புரண்டு, அந்த சமாதானம் அப்படியே பெருகி ஆசீர்வாதமாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தனி மனித வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்துக்கு வழி என்ன? அவர் கொடுக்குறாரு, ரெடியாக இருக்குது. நீ அதை எப்படி எடுத்துக்கொள்கிற அதுதான் மிக முக்கியமானது. நிறைய பேர் அதை விரும்புகிறதே இல்லை. என்ன விடப்பா, அவர் சொல்லிக்கிறார், நம்ம சர்ச்சுக்கு போகணுமா, நம்மளால் மொழி 2 ரூபா காணிக்கு போட்டோமா, அதோட போவோம், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்றமா. போராட்டம் ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ முதல்ல சொல்றாரு, ஆல்ரெடி ஆயத்தமா இருக்குது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு நீ ரெடியா இருந்தா எடுத்து பயன்படுத்த கத்துக்க. நீங்க நிறைய பேர் அப்படியெல்லாம் எடுக்கிறதே இல்லை, பயன்படுத்தவே இல்லை. எப்படி ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு தெரியல. சொல்லிடுவோம், ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன் உனக்கு கண்ணு இல்லையா? ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன் கண்ணு இல்லையா? ஆண்டவரே கஷ்டப்படுறேன் கண்ணு இல்லையா? ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன் உனக்கு தெரியாது. ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன் உனக்கு புரியாது. ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன் உங்களுக்கு ஆண்டவரே ஞானம் இல்லையா? ஆண்டவர் நான் கஷ்டப்படுறேன் உங்களுக்கு இறக்கம் இல்லையா? ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன் எது இல்லையா? இதில் 100 முறை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டாரு. இவர் என்ன சொல்லிட்டாரா? இப்போ மேற்கொண்டு என்ன கேட்கணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் கேட்பதை சற்று கவனிப்பீர்களாக. அல்லேலூயா. நீங்க சற்று கவனிப்பீர்கள். என்ன கேட்கிற, எப்படி கேட்கிற, நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா அவர் பார்ப்பார். நீ தானே கஷ்டப்படுறேன் தானே சொல்ற, கஷ்டப்படுப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். நீ என்ன கேட்கிற? ஆண்டவரே என் கடனை அடைக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரோ. அதை விட்டுருவோம். ஆண்டவரே நான் பெரிய கடைக்காரனாயிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி வரமாட்டேன், எனக்கு அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன், இந்த ஜெபம் கேட்கப்படாத ஜெபமாய் மாறிவிடுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு சத்துவத்தை ரெடியாக வச்சிருக்கிறப்பா. அதுவும் என்ன சத்துவம்? அது என்ன சத்துவம்? ஏங்க, உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே சம்பாதிக்கக்கூடிய சத்துவத்தை உனக்கு நான் வச்சிருக்கிறேன். ஆனால் நீ எப்படி எடுக்கிறாத, அதுதான் இப்போ கேள்வியே. நிறைய பேர் ஏன் அப்படியே அதே வருஷ கணக்காதே சொல்லிருப்பா, என்ன பாஸ்டர் அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர். நிறைய காரியங்களில் தோல்வியான வார்த்தையை அடிக்கடிக்கு பேசாமல் தவிர்த்தியானாவே நீ வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வே. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் தோல்வியாது, அதுவா அது லூசது, அது உருப்பட. பிள்ளையை பார்த்து சொல்லுவேன், பைத்தியம் போய் பெற்று போட்டேன். இந்த பைத்தியக்கார பிள்ளையோட கூட போராட்டம் தாங்கலை. இப்போ இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் 30 முறை என்ன சொல்கிறோம்? நம்ம என்ன சொல்கிறோம்? பைத்தியம், பிசாசு, சனியம், ஆமாம், எருமாடு, பன்னி, இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் உலகமே சொல்லாத வார்த்தையெல்லாம் நம்ம வாயிலேருந்து வேகமாக என்ன செய்யும்? அந்த பிள்ளை அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் அதான் சொல்கிறேன், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். எப்படி ஆசீர்வதிப்பாயோ அப்படி அவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். எந்த அளவினால் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த அளவினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே ஒரு நாளும் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், சில ஆளுங்களை வார்த்தையை சரியாக பயன்படுது. நம்ம பிள்ளை நல்லா வளரும்னு சொல்லியா அதை சொல்ல மாட்டோம். நாம் லூசு, பைத்தியம், இதையே சொல்லி இப்போது ஆண்டவர் சொல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை கொடுத்துட்டப்பா, ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, நீ எடுத்துக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறியா?
நீ எடுத்து பாரு. பாருங்க 119ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதம் 104வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 119ஆம் சங்கீதம் 104வது வசனம் என்ன சொல்லுதுங்க? என்னங்க? உமது கட்டளைகளாலே நான் என்னவாயிட்டேங்க? உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் நான் என்ன பண்றேன்? இதுதான் சொன்னேன் இல்லையா, புத்துணர்வு. ஃபர்ஸ்ட் என்னதுங்க? புத்துணர்வு. இது கொடுக்குறாரு. அப்ப என்ன சொல்ற? உமது கட்டளைகளால் நான் என்ன ஆயிட்டேன்? என்ன ஜெபிக்கணும்ன்றதே உணர்வே இல்லாத பட்சத்தில் நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாதுல்ல. புத்துணர்வுங்க. என்ன உணர்வுங்க? இப்போ ஆண்டவர் சொன்னார், பெருக்கத்தில் சொல்றார், சத்துவத்துக்கு 3 வார்த்தை இருக்குது. 1 புத்துணர்வு, 2வது சக்தி, 3வது என்ன சொல்லுது? வல்லமை. வல்லமை. தம்பி அந்த வண்டியை கொஞ்சம் முன்னாடி தள்ளுப்பா. 3வது சொன்னார் புத்துணர்வு, சக்தி, வல்லமை. இந்த 3மே அந்த சத்துவத்தில் இருக்குது. இந்த 3மே அந்த சத்துவத்தில் இருக்குது. இதை நாம சரியா பண்ணல அப்படின்னா என்ன வரும்? என்ன வரும்? அப்போ முதல்ல புத்துணர்வு சொல்றாரு. உமது கட்டளைகளால நான் என்ன ஆயிட்டேன்? உணர்வு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உணர்வு இருக்குதா? உணர்வு அடைகிறோமா? நம்ம செய்கிற ஜெபம் சரியா இல்லை போலுக்குதே. நம்ம ஏதோ செய்கிறோம், ஆனால் நமக்கு வாய்க்கல, ஆனால் என்னவோ நடக்குதே. உணர்வு வருதா? இப்போ கேட்குறார், உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை எனக்கு கொடுத்துக்கிறீங்களா ஆண்டவரே அப்படின்ற உணர்வு எப்போ வருதோ அன்னைக்கு தான் நாம் செய்வோம். எடா விடப்பா, அவருக்கு வேறு வேலை இல்லை, அவர் அப்படி தான் சொல்லுவார்ப்பா அப்படின்னா உணர்வெல்லாம் வரலன்னு அர்த்தம். உணர்ச்சி இல்லை. அப்போ உணர்வடைகிற ஒரு காரியத்தை நாம் செய்யணும். உணர்ச்சியே வரலைன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? தொடுவது என்பது உணர்ச்சிங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிறார். நிறைய ஓவர் ஐஸ் சாப்பிட்டேன்னா கூட உன் பல்லு தானாவே கூசும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை படைச்சு வச்சுக்கிறார். எல்லாமே மீடியம் தான். அடுத்த நாள் பல்லு வளர்க்க முடியாது. பல்லு பட்டுச்சுன்னா அப்படியே கூசும். கர்த்தர் எல்லாத்தையும் வச்சு, உணர்வு அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வேற விதமாக போயிடும். அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர் சரியாக வச்சுக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது காரியம் சத்துவத்தை உனக்கு நான் வச்சிருக்கிறேன், அதை எடுத்துக்கொள்ளுகிற உணர்வு உனக்கு இல்லை. எல்லாரையும் பார்த்து பொறாமப்படுறேன், நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி வச்சுக்கிறேன். உழைக்கிறதுக்கு வயசு, சம்பாதிக்கிறதுக்கு வயசு, தேடுறதுக்கு வயசு, சாப்பிட்றதுக்கு வயசு, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வயசு, அப்புறம் நம்ம போகிற சபையை நேசிக்கிற அந்த சபைக்கு கொடுக்குற வயசு. நம்ம எல்லாத்துலேயுமே நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம சில காரியங்களை செய்யணும். தான தர்மம், அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு உதவி, அந்த திக்கற்றவர்களை விசாரிக்கிறது, விதவைகளை விசாரிக்கிறது. இன்னைக்கு எல்லா சபைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த ஏழைகளுக்கு ஏமாத்துறா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உணர்வுள்ள ஒரு ஆத்மாவா மனுஷனாக தான் உன்னை வச்சிருக்கிறேன். அந்த பலன் எப்படி பெருக்கும்? முதல்ல உணர்வு அதிகமாக இருக்கட்டும். எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகிடுறோம்ல. ஆமாம், இது ஆயிடுச்சு என்ன ஊன்றோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் உணர்வு என்னையா சொல்லுது ஆண்டவருடைய வார்த்தை? நான் வியாபாரம் பண்ண போகிறேன், என் வியாபாரத்துக்கு என்ன நடக்குது? அந்த உணர்வடைந்து நமது கட்டளைகளை இன்னும் கூட அதில் சொல்கிறாரு. இப்போ 51ஆம் சங்கீதம் 10வது வசனம் பாருங்க. அதில் இன்னும் கூட ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 51ஆம் சங்கீதம் 10வது வசனம் இருக்குதா? தேவனே, சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ, நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே என்ன செய்யும்? இப்போ இந்த சுத்த இருதயம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு செடி வரணும்னா 3 காரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். 1 மண். இப்போ நான் விவசாயி, எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கரும்பு போட்டால் ஒரு தரம் 10 மாதத்தில் வந்துடும். அந்த கரும்பை 10 மாதத்துக்கு அப்புறம் வெட்டி எடுத்துட்டு மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெருப்பு தழலை உருவாக்கி மேலே இருக்கிறது எல்லாத்தையும் பொசிக்கிட்டு கொஞ்சம் களை வெட்டி மருந்து போட்டுட்டா அடுத்த கரும்பு அதுலேருந்து துளுக்கும். இப்போது முதல் தரம், இப்போ நம்ம கடையில் போய் மாதிரி ரேஷன் கடையிலெல்லாம் கொடுத்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக பெருசாக கனமாக இருக்கும். 2வது தரம் இந்த சாதாரண இந்த ஸ்டாண்டு மாதிரி சின்னதாக இருக்கும். ஏன்னா இது 2வது பருவம். இப்போ 3வது பருவத்தை அதை விட்டோம்னா கரும்பு வராது. குச்சி எல்லாமே இது மாதிரி தொடப்பு குச்சி மாதிரியே தான் நிற்கும். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா ஏர் ஓட்டி எல்லாத்தையும் வேரெல்லாம் பிடிக்க தூரம் எரிஞ்சிட்டு மண்ணை
திருப்பி போட்டுட்டு காய விட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு சத்து போட்டு மறுபடியும் ஒரு 6 மாதம் பொறுத்து வேற ஒரு பயிர் வைச்சோம்னா அந்த மண் வளத்துலேருந்து நல்ல செடி வரும். மண்ணே சரியாக வரல, செடி எப்படி வரும்? நீ முக்கியமான ஆள், நீயே சரியால்னா எதிர்கால வெற்றி எப்படி வரும்? ஆண்டவர் பெருக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டார். இங்கே சொல்கிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் என்ன பண்ணுங்க. எனக்கு முதல்ல சுத்த இருதயம் இருக்குதா? ரெண்டாவது, நிலைவரமான ஆவியை என்னுடைய உள்ளத்தில் என்ன செய்யுங்க, புதுப்பிங்க. நிலைவரமான ஆவி, நல்ல ஆவி. செடி வளரணும்னா நல்ல ஆவி, மண், நல்ல காற்று, நல்ல அதாவது நீர் வளம். உப்பு நீரை கொண்டாந்து ஊற்றுனேன்னா உடனே செடி செத்துரும். ஆமாம், நல்ல நீர் வளம். இப்போ நீ தேவன் சொல்கிறாரு, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டி ஆண்டவர் ஏற்கனவே இருக்குது, சுத்தமாக மாற்றுங்க. ரெண்டாவது, நிலைவரமான ஆவியை என்னுடைய உள்ளத்தில் என்ன பண்ணுங்க, புதுப்பிங்க. இப்போ ஏற்கனவே பழைய ஆவியே தான், இதே வாயில் சோத்திரம்னு அடுத்தது வெளியில் போனவானே அவளை பார்த்து, ஆமாம் இவன் இப்படி போயிடுவான், அவன் அப்படி போயிடுவான், இவன் உருப்பட மாட்டான், இவன் நரகத்துக்கு போவான், அப்படி ஆக்கு இப்படி ஆக்குன்னு அதே வாயில் தான் செபிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, சிருஷ்டிக்கிறத சுத்த ஆவியும் நிலைவரமான ஆவியனுடைய உள்ளத்தில் என்ன பண்ணுங்க, புதுப்பிங்க, பழசை மாற்றுங்க. நான் ஏதாவது செய்யணும்னா புதுசாக செய்யுங்க, போராடுங்க. நான் ஏதாவது செய்யணும்னா புதுப்பியான காரியங்களை சிந்திங்க. ஏதோ ஒரு காரியத்தை வெற்றி அடையணும், எதிலனாலும் வெற்றியை உண்டாக்குவார். அப்போது முதல் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் அந்த புத்துணர்வும் சக்தியும் வல்லமை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம பெருக்கத்துக்கு வழி நம்மக்கிட்ட இருந்து வரவே வராது. நிலையிலோயா, நேற்று ராபர்ட் வீட்டில் பேசிட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே உட்காந்து வந்து ஒருத்தர் கேட்டார், உன் வயசு என்னய்யா, உன் வயசு என்ன முதல்ல சொல்லு அப்படின்னு. இப்படி தான் சொல்லு. என் வயசு 75யா, அப்படியா 11 வயசு சின்னவையா, அப்படி கணக்கு போட்டுக்கியான்ட்டு. அது ஏன் கேட்டார்னா, நீர் ஊழியர் கூட்டத்தில் கூட பார்க்குறேன், நல்ல ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருக்கிற, ஓடியார, எல்லாத்தையும் ஆளினால் எல்லாமே ஞானமாக பேசுகிற, கண்ணீர் பேசுகிற. இன்றைக்கி பேசுகிற செய்தியை, ஆமாம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? சும்மா மைக்கை கொடுத்தா ஒருத்தர் வச்சாருனாக்க சாவு விடும் பார்க்க மாட்டேறா, காரியம் விடும் பார்க்க மாட்டேறா, கர்மாந்திரம் பார்க்க மாட்டேறா, அவர் போட்டுன்னு பேசிக்கினே இருக்கிறான். மக்கள் ஏந்து போனால் கூட இவரும் விட மாட்டேன்றாரு மைக்கை. ஆனால் நீ எடுத்ததே ஒரே ஒரு 10 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும்போது ஒரு சொன்னார், ஐயா நீங்கள் அருமையாக பேசுகிறீங்க, உண்மையாக நல்லா இருந்துச்சு, ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. நான் பேசல, இயேசுநாதர் தான் பேசினார். ஒரு 5 காரியத்தை சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ சொல்கிறாரு, நான் அதாவது அவர் என்ன சொன்னார், பெருமைக்கு சொல்ல, அவர் என்ன பேசுகிறார், சரீரத்தில் புத்துணர்வை உருவாக்கி கொள்ளணும். எப்போ பார்த்தாலும் பூமியே நம்ம தலைமையில் வச்சுக்கிற மாதிரியே பாரப்பட்டுன்னு, அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது என்ன ஆகுமோ, அது இன்னும் ஆகுமா, எல்லாத்தையும் அப்படியே சொல்லு, டேக் இட் ஈஸி. அல்லேலூயா. என்னங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தான் சொல்லுங்க, டேக் இட் ஈஸி. ஆனால் அந்த படம் ஆவா கட்டி ஏன்னா வார்த்தையே வர மாட்டேங்குது, பைசா எடுக்குதோ. ஆனால் சொல்கிறாருங்க, ஆனால் அந்த மாடம் ஆவா கட்டி என்னதுங்க, பரவாயில்ல, கர்த்தர் இல்லைன்னா அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் அப்படின்ற மனப்பான்மை உருவாகும் போது நிலைவரமான ஆவி உள்ளத்துக்கு வராது, ஆயத்தமாய் இருக்கும். அல்லேலூயா. எல்லாமே என்ன தான், நான் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, போயிட்டா எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், முதல் காரியம் இருக்குது, எடுத்துக்க. எப்படி எடுப்ப தெரியல, அதுக்கு வழி செய். ஏற்கனவே நான் ரெடியாக வச்சுட்டேன், எல்லா ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குதுங்க, நீ என்னெல்லாம் தேவை அதெல்லாம் ரெடியாக இருக்குது, உனக்கு எல்லா ஆசீர்வாதம் வச்சுட்டேன், நீ எடுத்துக்கிற மனப்பான்மை உன்னை பொறுத்து எப்படி எடுப்ப. ரெண்டாவது உள்ள போ, ஒரு காரியம் இப்படி சொன்ன. ரெண்டாவது, இப்போ எரேமியா 31 ஒரு 4 வார்த்தை மட்டும் நான் கரெக்டாக 10 மணிக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி ஆரம்பித்தது 8:20 தான் ஆரம்பிச்சுக்கிறோம் சர்ச்சை. எல்லாம் குளிரில் தூங்கி எழுந்து வந்துக்கிறீங்க. ஆமாம், இப்போ அடுத்து பார்த்தா நான் எப்படி 10:20 தான் முடிக்கணும், இருந்தாலும் நான் பிரயாசப்பட்டுறேன். எரேமியா 31:25 வாசி. இப்போ பாருங்கள், ஏற்கனவே ரெடியாக இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் பாருங்கள். எரேமியா 31:25. நான் கொஞ்சம் விடாய்த்து போன, அதாவது சோர்ந்து போன அல்லது தளர்ந்து போன அந்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நான் என்ன செய்கிறேன். இப்போ அடுத்த காரியம் என்ன பேசுகிறார் அப்படின்னா, விடாய்த்து போகிறல்ல, உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை கண்டு விடாய்த்து போகிறோம். அம்மா அந்த பாப்பா தூக்கி இங்கே உட்காருமா, அம்மா ஒரு சேர் இருந்து போடுமா, அதியா அந்த பாப்பா அந்த முன்னாடி அங்கே உட்காருமா, கொஞ்சம் வேடிக்கை பார்த்தோம். பாருங்க, அவர் சொல்கிறாரு, நான் விடாய்த்த ஆத்துமாவை அங்கே உட்காருமா,
போய் உட்காருமா. அழுதுனா உட்காரு, இல்லைன்னா நான் அங்கே உட்காந்து பாருங்க. நான் விடாய்த்த ஆத்துமாவை என்ன பண்ணுறேன் இப்போ? சம்பூர்ணம் அடைய பண்ணி. விடாய்த்துனா சோர்ந்து, இப்போ சம்பூர்ணம்னா பெருக்கம், அதாவது புஷ்டி ஆக்குறார். இந்த ஆத்மா தான் விலையேற பெற்று. இது மாறிடுச்சு அப்படின்னா நம்ம மென்டல் ஆகிடுவோம். அல்லேலூயா. அதுதான் உலகத்தில் எல்லாரும் சொல்லுவா. பைபிளுக்கு தான் சொல்லி வச்சுக்கிறேன். பைபிளுக்கு தான் என்ன சொல்லிக்கிறாங்க? அதிகப்படியான அமிர்தம் கூட நஞ்சா என்ன செய்யும்? மாறிடும். ரொம்ப ஓவர் அடிச்சிட்டோம்னா அது நஞ்சா மாறி. ஒருத்தரை கேட்டேன், என்னய்யா ஒரு மாதிரியாக போய் உட்காந்துக்கிற? இல்லை, இது நல்ல கேசரி நல்லா இருந்தது கொடுத்தாங்க, இன்னும் ஒரு 2 பிளேட் வாங்கி சாப்பிட்டேன், ஓவர் ஆகி போச்சு, மேலே ஏறிடுச்சு. என்னது? நல்லா கவனிக்கும். எல்லாமே அளவு தான். நல்லா இருக்குதுன்னு அதனால தான் பைபிளில் கூட ஆண்டவர் சொன்னார், போஜன பிரியனே உன் தொண்டையில் என்ன வைய, ரெடியாக வச்சுக்கோ. ரெடியாக என்ன பண்ணுங்க, போதுன்ற அளவை அதான் கத்தி. ஓவராகவும் எல்லாத்துலேயுமே ஈடுபட்டுட்டீங்கன்னா அதுவே உனக்கு நஞ்சாக மாறிடும்னு ஆண்டவரே சொல்லி வச்சுக்கிறார். ஓவர். அப்போ நம்ம அதை செய்கிறது இல்லை. இருக்குது உள்ள தள்ளி விடு, மாத்திரை இருக்குது போட்டுக்குவோம். எவ்வளோ நாளைக்கு மாத்திரையே, ஒவ்வொரு மாத்திரை போடும் போதும் நம்ம கவனிக்கணும். அதுவும் இங்கிலீஷ் மாத்திரையே சரியாக நீங்கள் போடுறவங்களா இருந்தால் சரியாக கவனிக்கணும். ஒரு மாத்திரை குறைஞ்சபட்சம் 4% இல்லைன்னா 5% சைடு எஃபெக்ட் கட்டாயம் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அதில் போட்ட ரைட்டு, எந்த வகையில் போட்டாலும் ஒரு 3% அந்த மாத்திரையுடைய சக்தி எவ்வளோ இருக்குதோ அதனுடைய வீரியத்தை பொறுத்து 3%, 4% கட்டாயில் 5% வரைக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் எல்லா மாத்திரையிலும் உண்டு. அதனால் மாத்திரையை ஜெபம் பண்ணி போடுங்க. முடியாதவங்க, தீராத காரியம்னா அதை போடுங்க. அப்படி இல்லை முடியும்னா தூக்கி போட்டுட்டு முயற்சி பண்ணி பாருங்க. இயற்கையாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த விடாய்த்து போன ஆத்துமான்றது சோய்ந்து போன, கிடைக்கல, வேதனையா இருக்குது. இந்த ஆத்துமாவை ஆண்டவர் சொல்றாரு, பெருக்கத்துக்கு வழி காட்டுறாரு. என்ன பண்றாரா? சம்பூர்ணம் அடைய பண்ணி. இந்த ஆத்துமா வரல சரியானா நீ என்ன சம்பாரிச்சாலும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆமா, மென்டல் ஆகிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மென்டல் ஆகிட்டு போயிருக்கு என்ன இருக்குதுங்க? ஒருத்தர் ஒரு டிவியில் ஒரு வாட்ஸ்அப் போட்டிருந்தாங்க. அவர் பிளாட்பாரத்தில் ஒரு இரும்பு சேரில் உக்காந்து ஒரு பேப்பர் படிக்கிறாரு. படுதா ஒன்று தொங்கினுக்குது. அந்த படுதா கீழே உக்காந்துக்கிற வரம்பொருள் எப்படி இருக்கிறீங்க என்னன்னு பேசுகிறாரு. இணையா இவரை போய் ஏன்டா இந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன்னா அது கீழே அதுக்கான காரியத்தை சொல்கிறார். அமெரிக்கா தேசத்தில் குறைஞ்சபட்சம் 29 அதாவது ஆட்களுக்கு வேலை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஊர் டாலர் பிரகாரம் நம்ம ஊர் பணத்தை பிரகாரம் 60,000 70,000 சம்பளம் கொடுத்த பெரிய முதலாளி. அங்கே ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க சொன்னாங்க இந்த ஊருக்கு போனால் அவங்களுக்கு நல்ல வருவாய் வரும்னு. அதை விட்டுட்டு இங்கே வந்து அவ்வளோ பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் போட்டு நஷ்டமடைந்து குடும்பத்தார் வெறுத்து எல்லாரும் ஒதுக்கிட்டு கடைசியில் வேறு வழியே இல்லைன்னு ஒரு அதை பிளாட்பாரத்தில் ஒரு படுதா போட்டு உக்கான்னு போகிறவர்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு இவர் மாறிட்டாரு, மென்டலாயிட்டார். அமெரிக்கான்ற மாதிரி செழிப்பு ஊரில் ஒரு 30 பேருக்கு வேலை கொடுக்குறாருன்னா ஒரு 30 பேருக்கு நம்ம ஊர் சம்பளம் ஒரு 60,000 70,000 சம்பளம் கொடுத்த ஒரு பெரிய எஜமானு இன்னைக்கு ஒன்றுமே இல்லை பிளாட்பாத்தில் உட்காரனா அவர் வாழ்க்கை மென்டல் ஆகிட்டு போகிறவங்களாம் கூட்டுவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் மாயா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கெல்லாம் போவதியா, இதெல்லாம் ஆகிட்டெல்லாம் வேஸ்டியா, அங்கெல்லாம் போகுது அப்படின்னா அவன் மென்டல் ஆகிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, நான் விழாய்த்து போற ஆத்மா, நம்முடைய ஆத்மாவை சரிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்புறம் தான் இந்த வார்த்தை வேலை செய்ய. என்ன வார்த்தை? நீ வலது புறமோ இடது புறமோ இடம் கொண்டு பெருக்குனா உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரெண்டுமே எல்லாமே சமமாய் வந்துக்கிட்டே இருக்கணும். வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையே இருந்தீங்கன்னா உனக்கு அவன் லூஸ் ஆகிட்டாயா, அப்படியே கோயில் போய் அந்த மாதிரி ஆகிட்டானுமா. இந்த பக்கம் அதை விட்டுட்டு இதே சுற்றிக்கிட்டா என்னையா இவன் என்னத்தையா வான்னு போகிறேன், எப்போ பார்த்தாலும் பணம்ன்றான் பொருள்ன்றான், என்னையா வாழ்க்கை வந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். சமநிலை பிரமாணத்தில் தான் ஆண்டவர் நம்மளை வச்சுக்கிறார். அல்லேலூயா. டாக்டர்கிட்டயோ நர்ஸம்மா கிட்ட போனால் ஊசி போடுறாங்களா இல்லையா? ஊசி போடுறது இல்லை. நீங்கள் போடுறீங்களா இல்லையா? நேராக ஒரு மருந்து எடுத்து சர்றன்னு அடிச்சு விட்றீங்களா? இல்லைங்க, அது ஒரு பாட்டில் இருக்குது, அதுக்கு ஒரு நீடில் வேணும். இருக்குதா இல்லையா? நீடில் வேணுமா இல்லையா? அந்த நீடிலுக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையில் அந்த மருந்தை இழுத்து ஊசியை உள்ளே அனுப்பி மருந்து அதுக்கப்புறம் உள்ளே போன பிறகு ஊசியை என்ன பண்ணுறோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊசி வேணுங்க, போட்டு வச்சுங்க. அது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் போட்டுற வருஷம் பூரா சாவர பூரா ஒரு ஊசி இருக்குன்னா 30 தரைஞ்சு வர வந்தால் 30 ஊசி போட்டு உடம்பு பூரா என்ன இருக்கும்?
இங்கே நல்லா கவனிங்க, தேவன் நம்முடைய சமநிலை பிரமாணத்தில் தான் வச்சுக்கிறார். இப்போ விடாய்த்த ஆத்துமா, தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவும் நான் மறுபடியுமாய், அதாவது புத்துணர்வும் சக்தியும் வல்லமையும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட அடிக்கடிக்கு புதுப்பிக்கணும். ஆமாம், வேலைக்கு போகிறவங்க அடிக்கடிக்கும் தங்களை புதுப்பிச்சு கொள்ளணும். புதிய ஆஃபீஸர் வர்றதுனா புதுப்பிச்சு கொள்ளணும். பள்ளி கல்லூரி போகிற புதிய டீச்சர் வரனா புதுப்பிக்கணும். போன தூரம் பண்ண மாதிரிலாம் பண்ணக்கூடாது. புது டீச்சர் எப்படி இருப்பாங்களோ, கையில் பெரம்பு இருக்கும். இப்போல்லாம் டீச்சருக்கெல்லாம் பெரம்பெல்லாம் தேவையில்லை. ஏன்னா டீச்சர் பெரம்பு வச்சுருந்தான்னா அதாவது போய் சேர்ந்துருவாது. எல்லாம் மாணவர் கையில் தான் கத்தி தான் இருக்குது. ஆமாம், டீச்சர்கிட்டலாம் வச்சுக்க முடியாது. டீச்சர் அந்த கத்தி அந்த பெரம்போடு சேர்த்து குத்திடுவான். இப்போ அந்த மாதிரி உலகத்துக்கு வந்துட்டோம் நாம். அப்போ புதுப்பித்து கொள்ளணும் எல்லாத்தையுமே, அந்த மாதிரி சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் நம்ம ஆன்மீகத்தில் கூட அடிக்கடி புதுப்பிக்கணும். ஒரு வருஷம் போகிறதுக்கு தான் தீர்மானம் எடுக்கிறோம். எதுக்கு தீர்மானம்? போன வருஷம் 52 வாரம் சர்ச்சுக்கு போகணுமா? அல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கணும். சரி, ஏன் போல? அந்த 4 வாரம் வரல. அப்போ அந்த 4 வாரம் ஏன் போல? எதுக்காக போல? என்ன காரணம்? எங்கே விழுந்தோம்? யாரால் நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போல? நீ ஆராய்ந்து பார்க்கணும், புதுப்பிக்கணும். அதுதாங்க சொல்கிறார், சம்பூர்ணம் அடைய பண்ணுறேன். மறுபடியும் புதுப்பிச்சு ஆண்டவர் சமயத்தில் உட்காந்தேன்னா நான் அதை நிரப்புறேன், ஆசீர்வாதமாய் மாற்றுறேன். இப்போ நம்ம அப்படியெல்லாம் எடுக்கல. சரி, அந்த 4 வாரம் போல, சரி நம்ம 52 வாரத்தில் 12 மாதத்தில் நம்ம காணி கொடுத்தோமா, தசம்பாகம் கொடுத்தோமா, கொஞ்சம் புதுப்பிச்சு பாரு. என்ன பண்ணோம்? ஏன் கொடுக்கல? நமக்கு ஆண்டவர் தாராளமாக கொடுத்தாரு, நம்ம ஊரெல்லாம் செலவு பண்ணோம். ஆனால் இங்கே வர வேண்டிய வரவு என்ன? வரலையே. அப்போ எப்படி ஆசீர்வாதம் பொழிவார்? நாம் நினச்சிக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம், இல்லைனா கடன் வாங்கிக்குவோம், இல்லைனா தண்டல்காரம் வாங்கிக்குவோம். 4 தண்டல்காரம் கூட நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கி போட்டோம், எங்கே கடன் கொடுக்கணும் வாங்கிக்குவோம். ஆனால் அதை மாற்றுறதுக்கு தேவன் சொல்கிறார், பண்டகசாலைக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன், முதல்ல கொடுக்குறேன், ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, எடுக்கணும். எடுக்கிறதுக்கு விசுவாசம் வேணும். இப்போது அந்த விசுவாசத்தில் என்ன சொல்கிறாரு? தொய்ந்து போயிட்டியா? கவலைப்படாது, என்னிடத்துல வா. ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் 18 இருக்குதா பாருங்கள். இதை என் குறிப்பில் கிடையாது, ஆவிலே ஆண்டவர் உணர்த்துறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18 தான். வழக்காடுவோம். ஆண்டவர் என்ன அழகாக கூப்பிட்றாரு பாரு. வாப்பா, வாமா, சகோதரியா, சகோதரி வா, உன் வழக்கு என்ன, உன் பிரச்சனை என்ன, உன் போராட்டம் என்ன, உன் கஷ்டம் என்ன, அதை எடுத்துட்டு வா, வழக்காடுவோம் வாரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள், அதாவது ரத்தம் போல சிவேர் என்று இருந்தாலும் அதை நான் எப்படி மாத்துறேன்? உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல நான் என்ன செய்கிறேன்? இப்போ 19 வாசிங்க, என்ன சொல்கிறாரு? இப்போ மேலக்கிற காரியம் நடக்குன்னா கீழே வசனம் என்ன சொல்லுதுங்க? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரி. அப்படியே சொன்னாரு. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தா என்ன சொல்கிறாரு? உனக்காக தேசத்தில் வச்சுக்கிற ஆசீர்வாதங்கள், உச்சிதங்கள் உன்னை தேடி வர என்னால் செய்ய முடியும். அல்லேலூயா. இரவெல்லாம் பிரயாசப்பட்டான் பேதுரு, திரும்பி வந்துட்டான். இப்போ யார்த்துப்பா இந்த படகுன்னு ஏசுனார் கேட்குறார். சீமோன் அப்படின்றாங்க. அப்படியா தம்பி, இது மாதிரி ஏன் எனக்கு கொஞ்சம் பிரசங்கம் பண்ணட்டுமா? அவர் சொல்கிறாரு, பண்ணுங்க ஆண்டவரே, நான் ஒன்றுமே சம்பாதிக்கலை, சரி இதுக்கான உதவிட்டோம், இந்த தள்ளி விட்றோம் கொஞ்சம் கரையில் அப்படின்னு தள்ளி விட்டு இப்போ வலையை பின்னிக்கிட்டு உக்காந்துக்கிறான். ஏசுனார், மனம் திரும்பங்கள் பேசுகிறாரு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஆண்டவர் எப்போ நன்றி உள்ளவர், நம்ம தான் நன்றி இருக்க மாட்டோம் சில நேரத்தில். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப நன்றி உள்ளவர். இறங்கும்போது சொல்கிறாரு, தம்பி நீ கொஞ்சம் ஆழத்தில் போய் தள்ளி கொண்டு போ, வலையை போடு உனக்கு. அவன் சொல்கிறான், நான் ராத்திரியெல்லாம் போய் பார்த்தேன், ஒரு தூக்கம் இல்லை, ஒரு மீனே கிடைக்கல, ஆகிலும் உங்கள் வார்த்தையின்படி போடுகிறேன். அல்லேலூயா. இப்போ அடுத்த காரியம் என்ன நடக்குதுங்க? யார் சொன்னாவன்? ஆகிலும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகிலும் யார் வார்த்தை? யார் வார்த்தை? இயேசுடைய வார்த்தை சொல்கிறா. இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணீங்களே, இவ்வளோ ஜனங்க கேட்டாங்களே, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது உலகத்தில். ஆகிலும் உன்னுடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன்னு போயிட்டு வலையை விரிக்கிறான். அவனுக்கு தெரியும் கடவுள் ஏன் வலதுபுறம் போட சொன்னார். வலதுபுறத்தில் உண்மையாக மீன் வராது, இடதுபுறத்தில் ஆழத்துக்கு போகணும். இந்த நேரம் என்ன நேரம்? அவர் ராத்திரி பிரசங்கம் பண்ணல, காலையில் தான் பிரசங்கம் பண்ணார், இல்லை மத்தியானம் பிரசங்கம் பண்ண. மத்தியானம் மீனெல்லாம் உள்ளே தானே இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் மேலே வராது. அது காலை நேரத்தில் தான் மேலே வரும், இரவு நேரத்தில் ஆக்சிஜனுக்கு வரும், சாயங்காலத்தில். மத்தியான நேரத்தில் வராது, அது ஆழ்கடலில் எல்லாவா இருக்கும். இப்போ இவர் போய் ஆழத்தில் போடு, வலதுபுறத்தில் போடுன்றார். அப்படின்னா அவனுக்கு தெரியல. நன்றி உள்ள ஆண்டவர் சொன்னார், அந்த கடலுக்கு கட்டளையிட்டார், அவ்வளவு மீனும் பேதுருடைய வலைக்கு வரும்படியாய். அல்லேலூயா. அவர் சொல்றார்,
நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்துடைய நன்மையை எல்லாம் ரெடியா இருக்குதுங்க. தேசத்துல எது இல்லைன்றீங்க? நீ வியாபாரம் பண்ணலாம், வேலை செய்யலாம், நீங்கள் மியூசிக் வச்சுக்கலாம், நீங்கள் இசை வாசிக்கலாம், நீங்கள் பாடகராகலாம், நீங்கள் பிரசங்கியாராகலாம், நீங்கள் சபையை நடத்தலாம், நீங்கள் ஊழியத்தை செய்யலாம், நீங்கள் பெரிய பெரிய பண்ணையாராக கூட ஆகலாம். என்னென்ன திறமைகளை உலகத்தில் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். அதில் நீ எதையாவது ஒன்றில் பயிற்று விற்று முன்னேறி போகிறதுக்கான காரியத்தை செய்கிற. அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், நீ மனம் திரும்பி செவி கொடு. அல்லேலூயா. இப்போ ஒன்று முதல்ல சொன்னேன், ஆல்ரெடி கொடுக்குறேன், வச்சுட்டார். ரெண்டாவது, எரேமியாவில் தொய்ந்து போன ஆத்துமாவை அவர் என்ன பண்ண போகிறாரா? சரிப்படுத்துறார். வரணும், நீ நான் வரமாட்டேன் அப்படின்னா தாவீது இப்போ வாசிப்பேன் 51 சங்கீதத்தில் 10 அவன் என்ன கேட்டான்? அந்த நிலைவரமான ஆவியை கூட நீ ஏன் கேட்டான் அப்படின்னா, பாவம் செஞ்சுட்டான், ஆண்டவர் கண்டிக்கிறாரு, ஊழியக்காரனை அனுப்புகிறாரு, அவன் போய் சொல்கிறான் கர்த்தர் உன்னை இந்த மாதிரி செய்ய போகிறாருன்னு. அவன் நேராக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து விழுந்து, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை எவ்வளோ நேரம் தண்டிங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு ஆவி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுக்காதீங்க, கொஞ்சம் புதுப்பிங்க, இது கீழே நீங்கள் வீட்டில் போய் வாசித்துங்க. அவன் சொல்லுவான், பலி இல்லை, அந்த பலியெல்லாம் உனக்கு தேவைப்படாது, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நொறுங்குண்டது தான் உனக்கு பலியாக நடிப்பீங்க, நான் அது விரும்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் வச்சிருங்க, நான் உனக்காக சாட்சியாக இருப்பேன். அல்லேலூயா. ஆட்சிக்கு வந்து 7வது வருஷம் அந்த பொண்ணை கெடுத்தான், அதனால் வந்தவனை இப்போ 7வது வருஷத்துல இவன் பாவம் மன்னிப்பு கேட்டான். அதுக்கான தண்டனை உலகத்தில் ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த தண்டனை கொடுத்தாரு. ஆனால் 33 வருஷம் மறுபடியும் ஆட்சி அவனுக்கு தந்தார். அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? மனம் திரும்பி, அதாவது மனம் பொருந்தினா மனம் திரும்பி ஆண்டவர் சொல்றார், அந்த காரியத்தில் சொல்றார், மனம் திரும்பி செவி கொடுத்தேன்னா தேசத்துடைய நன்மையை நீ என்ன செய்வ? ஆனால் அதெல்லாம் முடியாது, அவருக்கு வேறு வேலை இல்லை, அவர் அப்படிதான் சொல்லுவார், அவருக்கு வேறு வேலை கிடையாது. சோத்திரம் சோதரம், நமக்கு என்ன வேலையா இல்லை? வாலி பிள்ளைகள்லாம் சொல்லு, தம்பி சர்ச்சுக்கு வா, இல்லை பாஸ்டர் அங்கே போகணும். தேவன் ஒவ்வொருடைய இருதயத்தையும் அறிவார். நம்ம 1000 சாக்கெல்லாம் கரெக்டாக சொல்லலாம், ஆனால் அவருக்கு தான் தெரியும் நீ என்ன பண்ணுற, உன் இருதயத்தில் என்ன நினைக்கிறன்னு. சும்மா அவரை ஏமாற்றவே முடியாது. இப்போ ஒன்று ரெடியாக இருக்குது, எடுத்துக்க ஆயத்தமாறு. ரெண்டாவது, நீ என்ன பண்ணு, சரிப்படுத்து, பாவத்தை அப்புறப்படுத்து, இந்த மண்ணு சரிப்படுத்து, இந்த தண்ணியை சரிப்படுத்து. உப்பு தண்ணி ஊற்றினா செடி வராது. ஆமாம், இந்த மண் சரியா இல்லைன்னா செடி மேலே வராது. 3வது, ஆக்சிஜனே இல்லாத உள்ளே எடுத்தாந்து வச்சுக்கிட்டு பத்திரமா பாருங்கள், அங்கே போன் வேலை செய்யும், அந்த போன் எடுத்தாந்து இங்கே உட்காந்தேன்னா இங்கே வேலை செய்யாது. ஏன்? டவர் வரல. ரோட்டில் டவர் வருது, வீட்டில் என்ன செய்யலை. அப்போது ஆக்சிஜனு ரோட்டில் வருது, வீட்டில் வரல. இப்போ இதெல்லாம் பிளாஸ்டிக்கு, இது இருக்கும் 30 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும். ஒரு கலர் மாறுமோ என்னோ தெரியாது, ஆனால் அந்த கலர் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இயற்கை என்பதுக்கு ஆண்டவர் வச்சுக்கிற காரியம், நீ நானும் இயற்கையான மனுஷர்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அடிக்கடிக்கு சரிப்படுத்த சொல்கிறார். இப்போது 2வது. 3வது, இதில் இவர் சரிப்படுத்தும் போது என்ன கிடைக்குது? முதல் ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் 3 ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிடுறேன். 10 மணி ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இப்போ ஏசாயா 54 வாசிங்க. ஏசாயா 54. இளைப்படைந்தவனுக்கு இப்போ முதல் ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க. இவன் புஷ்டி ஆகிறான், பெருக்கம் ஆகிறான். எப்படி பெருக்கம் ஆகிறான்? இந்த ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்குது, எடுத்துக்கணும். வேலை இருக்குது, எடுத்துக்கணும். வியாபாரம் இருக்குது, எடுத்துக்கணும். கடையை வாடகை தேடி ஏதாவது ஒரு வியாபாரம் உனக்கு என்ன திறமையோ அந்த வியாபாரத்தை நீ செய்யணும். இதெல்லாம் ஒன்றும் வராது. அப்படின்னா ஆரம்பத்தில் மொத்தம் அப்படியே கூறி பிரிச்சுன்னு எல்லாம் கீழே கொட்டாது, மொத்தமே வந்துடாது. ஆரம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும், நிலைக்கணும். ஆமாம், நிலைக்கணும். இந்த சபையை ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் வந்தால், எத்தனை பேர் வெளியே போனால், எத்தனை பேர் இருக்கிறவனே கூட்டின்னு போனான்றது எனக்கு தெரியும். நிலைக்கணும். யார் என்ன பேசுறது இல்லைங்க, ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிட்டுக்கிறாரு, இங்கே தான் இருப்பேன், கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி. ஆமாம், பரவாயில்ல, இங்கே தான் இருப்போம். அப்போது ஒரு வியாபாரம், ஒரு வேலை, நிலைக்கணும். பெருக்கம் எப்படி வரும்? இப்போ சொல்கிறார், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மாறி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்வதை போல நான் கேட்கும்படி என் செவி என்ன செய்கிறாரு? இப்போ பெருக்கம் இதில் எத்தின்னு வருதுங்க? சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்கிறதுக்கான அறிவு. அல்லேலூயா. வருதா இல்லையா? நீ வளர வளர இது வரும். மரம் வளர வளர, செடி வளர வளர அதுக்கு ஏற்ற மாதிரி தழை வரும், இலை வரும், காய் வரும். சின்னதாக இருக்கும்போது செடி சின்னதாக சின்ன காய், பெருசாக வளருவோல பெரிய காய். அப்போ சொல்கிறாரு அறிவு. 2வது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு என்ன நாவு கொடுக்குறாரா? அறிவுள்ள நாவு, கல்விமானின் நாவை தருகிறார். அதுக்கப்புறம் காலை தோறும் என்ன செய்கிறாரு? சோம்பேறியே நீ என்ன செய்ய?
எழுந்துக்க. நீதிமொழி 8ஆம் அதிகாரம் அதாவது 17வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். என்ன சொல்கிறாருங்க? இருக்குதா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் இருக்குதா? தங்கச்சி இருக்குதா? தேடு. இருக்குதா? பைபிள் வச்சுட்டே சும்மா குளிர் பிடிச்சிருக்கிற தேடி பாரு. என்ன சொல்கிறாரு? என்னங்க? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், மத்தியானத்தில் என்னை தேடுகிறவனுக்கு சாயங்காலத்தில் நான் தரிசனம் கொடுக்குறேன். அப்படியே சொன்னார். எப்போங்க? சோம்பல் முறிக்கிற காலம் எப்போங்க? அதிகாலத்தான். பறவைகள் எழுந்து மரத்தில் போய் அடித்து ரெக்கையெல்லாம் அடிக்கும், பில்டிங் மேலே உட்காந்து ரெக்கையெல்லாம் அடிக்கும். அதிகாலை தன்னுடைய சோம்பலை முறிக்கிற காரியத்தை நீ செய்யணும். நீ காலையிலலாம் சும்மா மெனக்கட்டு 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் தூங்கு எழுந்தேன்னா ஒரு ஆசீர்வாதமும் வராது. நீ ஜெபிக்கிறதா இருந்தால் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணு. வேலைக்கு போகிறதானே அதிகாலையிலேருந்து போய் வேலை செய்ய. அதிகாலையில் ஏதாவது ஊர் பயணம் போனால் அதிகாலையில் போய் பாரு. எல்லாம் அதிகாலையில் சொல்கிறாரு. அதாவது என்னை சிநேகிப்பேன், நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்ன செய்வான்? இப்போது கல்விமானின் நாவு எப்போ வரும்? அந்த வசனம் போடுவோம். கல்விமானின் நாவு எப்போ வரும்? பள்ளிக்கு எப்போ போகிறேங்க? சாயங்காலமாய் நான் 6 மணிக்கு தான் பள்ளி செல்வேன், டீச்சர் எனக்காக அங்கே இருக்கணும். அப்படியாங்க? எப்போங்க? எத்தனை மணிக்கு இங்கே பள்ளியெல்லாம்? காலையில். அம்மா சோறு கொடுக்குதோ இல்லையோ தரான்னு இழுத்துட்டு போவாங்க. போய் சொன்னார், நாளைக்கு இந்த பொங்கலெல்லாம் முடிஞ்சு போயிட்டு நின்றுமாண்ணா தர சனியனை வா டைம் ஆச்சு வா இழுத்துன்னு போவோம். அது சோறு துணிச்சா இல்லையா அதெல்லாம் தெரியாது. புஸ்தகம் ஒரு பக்கம் விழும், கீழே ஒரு பக்கம் விழும். அவர் சொல்கிறாரு, அதாவது காலை தோறும் கல்விமானின் நாவை என்ன செய்கிறாரு தரணும்னா, காலை தோறும் அவர் என்ன செய்கிறாரு? மகனே தூங்குனது போதும், நீ சரிப்படுத்தும். நீ சொல்ல பிசாஸ் பா அப்பால இப்போ தான் ஆஞ்சி ஓஞ்சி நான் 4 மணிக்கு தான் படுத்துக்கிறேன், என்ன வந்து என் நேரம் பிசாஸ் சொல்ல, அதெல்லாம் இல்லை. காலை தோறும் என்னை எழுப்புகிறார். இப்போது உட்காந்து சோத்திரம் பண்ணா கற்றுக்கொள்ளுகிறவளை போல நான் கேட்கும்படி என் செவி என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்போ பேசுகிறார். அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மத்தங்க அவன் இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ அவர் கேட்குறார். டெய்லி வரும்போது என்ன வாங்க ஆண்டவரே, எப்படி இருக்கிறீங்க ஆண்டவரே, பரலோகம் எப்படி இருக்குதுங்க ஆண்டவரே, தேவத்தூரில் எப்படி இருப்பாங்க ஆண்டவரே, அப்படியெல்லாம் கேட்டான். இவன் சொன்னான், எப்படிப்பா இந்த மிருகம்லாம் எப்படி இருக்குது, நல்லா சாப்பிட்டியா, நீங்கள் என்ன சாப்பிட்டே, என்ன பழம் சாப்பிட்டு, எங்கே தூங்கின, எந்த மிருகம் உனக்கு தலைக்காணி மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி நம்ம போகும்போது ஆள் இல்லை, அப்போ எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறான். இப்போ ஆண்டவருக்கு தெரியுது. இப்போ அவர் மெதுவாக கூப்பிட்றாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே? உன்னை டெய்லி வீட்டு வாசலில் வந்து கதவை தட்டி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆனால் நீ தான் செவி கொடுக்காதனால எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ இழந்து போய்கிறாய். 1 ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. 2வது சொன்னேன், உன் இருதயத்தை ஆத்துமாவை சரிப்படுத்தி விருத்தி வரும். 3வது இப்போது கல்விமானினா வளர்ச்சி. 1 வயசு 2 வயசு 4 வயசு 10 வயசு 8 வயசு அப்படியே மேலே போயிடுச்சு. 15 வயசு, இப்போ கல்லூரிக்கு போகிற வயசு ஆயிடுச்சு. எல்லாம் மாறுது பாருங்க. இப்போ அவன் அறிவாளியாக மாறுறான். இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன்னா இது எல்லாத்தையும் இது கற்றுக்கிட்டேன்னா 1 by 1 நீ அப்படியே வளர்ந்து ஆளாகிறவனாய் நீ மாறுவேன். இப்போ 4வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8. இன்னொரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 என்ன சொல்கிறார் பாருங்க. 4வது என்ன பெருக்கு வருது பாருங்க. நீ எப்படி பெருக்குவே பாருங்க. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க என்ன அடைறீங்க? பலவீனம் அடைந்து, அப்படியே சொல்லுதே. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டேனாலே பலன் அடைந்து, 1 எருசலேமு யூதியான்றது, அப்புறம் அடுத்த பட்டணம் அது பாருங்க. அதாவது முதல் காரியம் சொல்றாரு, எருசலேம் அவன் வாழ்கிற பட்டணம், நீ வாழ்கிற திருவற்றூர்னு வச்சுக்குவோமே. யூதேயான்றது பக்கத்து ஊருங்களுக்கு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் யூதேயா முழுவதும் போட்டு அடுத்த காரியம் சொல்றாரு, புறஜாதியாக இருக்கிற சமாரியாவிலும். 4வது எங்கே போறாங்க? பூமியின் கடையாந்திரமும் எனக்கு எப்படியா இருப்பீங்க பெருக்கும். படித்து முடித்து வேலைக்காக அயல்நாடு, வானத்தில் பறக்கிற, கப்பலில் பறக்கிற, வெளிநாட்டு கூட நீ போய் யாருக்கு சாட்சியாக இருப்ப? யாருக்கு சாட்சிங்க? இப்போ உன் பெருக்க எப்படி வந்தா யோசிச்சு பாருங்க. நீ சரியா இருந்தேன்னா அடுத்த காரியமெல்லாம் வரும். இப்போ அடுத்தது நான் அடுத்த வாரம் சொல்ல போகிறேன். இப்போது உன் தனி மனித வாழ்க்கையில் நீ எப்படி 1 ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, 2வது உன் ஆத்மா சரிப்படுத்தி மனம் திரும்பினா உனக்கு வரும், 3வது நீ வர வர கல்விமானி நாவெல்லாம் வரும், 4வது உலகம் முழுசும் நீ சாட்சியாக இருக்கிற மாதிரி உன்னுடைய பெருக்கும் வரும். இப்போ இங்கே பட்சம்பா, ஆமாம் சரி எங்கே இருக்கிற? நான் அமெரிக்காவில் வேலை செய்கிறேன். பரவாயில்லையே, நீ இந்த கிராமத்தில் படித்து அந்த ஊரில் போய் வேலை செய்து அங்கே சம்பாதிச்சு இந்த தேசத்துக்கு அனுப்பி இந்த தேசத்துக்கிற உடைய குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு கர்த்தர் உன்னை மாற்றிருக்கிறார். இப்போது என்ன சொல்கிறாருங்க? பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு என்னவா இருப்பீங்க?
அல்லேலூயா. சொல்லுங்க சகோதரர், அல்லேலூயா. எனக்கு இப்போ பெருக்கும் பாருங்க ஆல்ரெடி இருக்குது. அது எடுத்துக்கிற திறமையும் தகுதியும் ஞானமும் உனக்கு இருக்கணும். அது எடுக்க முடியலன்னா அப்படியே தான் இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் கடத்தை பற்றியே பேசுவீங்க. எப்போ பார்த்தாலும் என்ன கொடுத்தாரு கடவுள் அப்படின்றவே சொல்லுவீங்க. எப்போ பார்த்தாலும் கடவுளுக்கு சாட்சியாகவும் இருக்க மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் கடவுளுக்கு ஒன்றுமே கொடுங்க. எதை கேட்டாலும் பாஸ்டர் அதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டம், நான் எங்கே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பிச்சைக்கார பாட்டே பாடுவீங்க. எடுக்கிற தகுதி உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உன் ஆத்துமாவை சரிப்படுத்த ஆரம்பிச்சனா. மூணாவது அவர் சொன்னார், கல்விமானின் உடைய பிள்ளைகளும் நீங்களும் நல்ல கல்விமானாய் மாறுவதற்கு தேவன் கிருபை செய்கிறார். காலைதோறும் எழுப்பி கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நாலாவது, உலகம் முழுசும் நீ சாட்சியாய் இருப்பாய். அதுதான் நீ வலதுபுறத்திலும் இடங்கொண்டு. சரி, பெருகுனா இப்போ என்ன முடிஞ்சு போச்சா வேலையோட? கொஞ்சம் பாருங்க, கடைசி 5வது காரியம் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ சங்கீதம் 92:15 வாசிங்க. சங்கீதம் 92:15 வசனம் இருக்குதா பாருங்க. அவர்கள் இப்போது முதிர் வயதில் என்ன கொடுக்குறாங்களா? கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் அவர்கள், நீ மரண பரியந்தும் கனி கொடுக்கிறவனாய் உன்னை தேவன் வச்சிருவார். அல்லேலூயா. அதான் வலதுபுறமும் இடதுபுறமும். இன்னும் ஆதி ஆகமத்தில் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொன்னார், நீ கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் இடங்கொண்டு என்ன செய்வாய்? பெருகுவாய். உன் சந்ததி ஒரே இடத்துல இருக்காது, பெருக்கும். உன் தகுதிக்கு ஏற்றாறு போல வேலை, உன் தகுதிக்கு ஏற்றாறு போல வியாபாரம், உன் தகுதிக்கு ஏற்றாறு போல குடும்பம், உன் தகுதிக்கு ஏற்றாறு போல கல்வி, உன் தகுதிக்கு ஏற்றாறு போல எல்லாத்துலேயும் பெருக்கும். அதான் வளர்ச்சி. நீ எப்போ பார்த்து என்ன கொடுத்தாரு, நல்லா வளர்ந்து பாக்கெட் நிறைய காசு வச்சு கூட சோத்திரம் காணிக்கு போடுவோம் அப்படின்னா தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு தான் ஒருத்தர் இருந்தார். ராஜபாலத்துலேருந்து ஒரு தம்பி இருந்தார். அவருக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி சபைக்கு கொண்டு வந்தால் பாக்கெட் நிறைய சில்லறை வச்சிருப்பார். இந்த பாக்கெட்டில் 50 ரூபா நோட்டு இருக்குது, இந்த பாக்கெட்டில் 5 ரூபா நோட்டு இருக்குது, இந்த பாக்கெட்டில் பெரிய நோட்டு, இந்த பாக்கெட்டில் பெரிய நோட்டு. அவர் காணிக்கு போடுவோன்னா கை விட்டு இப்படி விட்டேன்னு இருப்பார். என்ன பண்ணுகிற அப்படின்னா இந்த காணிக்கை சேர்த்து எடுத்துன்னு வருவார். 5 ரூபா காயின்ஸ் இருக்குதான்னு பார்த்து எத்தானிங்க போட்டு போவார். அல்லேலூயா. உன் தகுதிக்கு ஏற்றார் போல பெருக்கும், வளர்ச்சி. இன்னைக்கு அவர் இல்லை, அவர் ஊருக்கு போயிட்டாரு. பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சோம். 2 பிள்ளைகளும் பிறந்து 2 பெண் பிள்ளைகளும் காலேஜுக்கு போயிட்டாங்க. கல்யாணம் கூட பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணை. அதுக்கப்புறம் அவர் சொந்த ஊரோடு போய் சேர்ந்துட்டார். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், நீ பெருக்கும் வளர்ச்சி அடையணும்னா நல்லா கவனிக்கணும். ஒன்று, இருக்கிறத எடுத்துக்கிறதுக்கு தகுதியாய் மாறு. 2வது, உன் ஆத்மா கெட்டு போயிருந்தா, சரியா இல்லை, ஜெபிக்க தெரில, வேதம் வாசிக்க தெரில அப்படின்னா அதை சரிப்படுத்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். மனம் திரும்பி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடு. 3வது, உன்னை காலைதோறும் எழுப்புறார். கல்விமானி நாவை கொடுக்க அவர் எழுப்பும்போது எழுந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணு, வேதம் வாசி, காலையில் எல்லா வேலையும் முடிச்சிரு. ஆல்ரெடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வை, எல்லாத்தையும். அடுத்து 4வது, நீ வளரும்போது உலகம் முழுசு சாட்சியாக போவ. கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் எங்கனாலும் போவார், எங்கனாலும் அனுப்புவார். உனக்கு வேலை கொடுத்து வெளிநாட்டு கூட அனுப்புவார். நீ உலகம் முழுசு போய் எங்கே போனாலும் சாட்சியாக இருப்பே. உன் பெருக்கும். 5வது, உன் வாழ்நாளில் நீ எவ்வளோ வயசு வரைக்கும் உலகத்தில் இருக்கிறியோ அவ்வளோ வயசு வரையிலும் உன் ஆத்துமாவுடைய ஆவியில் சரீரத்தில் முதிர் வயதில் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். நீ அப்படி தான் இருப்ப. அதுதான் இங்கே சொன்னார். அந்த 40வது காரியத்தில் 54:3 சொன்னார், நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சும்மாவே பெருகிட மாட்டோம், போராடணும். அதுக்கான தகுதிகள் எல்லாம் செய்யணும். வேலையில் சொல்லுவான், ஏதோ பண்ணிட்ட போயா வேலைன்னா, அப்படியா வேலை என்ன பெரிய வேலை, நாட்டில் வேலை இல்லையா அப்படின்னு பண்ணிட்டேன்னா அன்றைக்கி பட்டினே தான் இருப்பேன். நீ அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி, சார் தெரியாது பண்ணிட்டு சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சார், அடுத்த முறை நான் அந்த தவறு பண்ண மாட்டேன் சார், மன்னிச்சிரு சார், ஒரு இன்றைக்கி சம்பளத்தை பிடிச்சிக்கு சார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட, அதாவது பிரசங்கில சொன்ன மாதிரி, நீ வழியில் இருக்கும்போதே அவனோட கூட நல்மனம் பொருந்து, இல்லைன்னா கடைசி காசை தீர்த்து கொடுக்குற வரைக்கும் உன்னை விடமாட்டான் அப்படின்னு ஆண்டவரே சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ஞானமோ அந்த புத்தியோ அதை செய்யும்போது அடுத்த பெருக்கத்துக்கு வர, அடுத்த தவறு செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன் உத்தரவாதம். அப்போ நம்ம அப்படியெல்லாம் இல்லை, ஊடியா இவர் இப்படி தான் பேசுவார், நமக்கு எவ்வளோ, நான் அப்படி ஆக்கும், நான் கவரிமான ஆக்கும், நான் அதெல்லாம் முடியாதாக்கும், நான் எப்பவும் பிச்சைக்கார பாட்டே பாடிக்கின்னு தான் இருப்போம். முன்னேற்றம் இருக்காது. வருஷக்கணக்காக நீ சபையில் தான் உட்காந்துருப்பேன், ஆனால் வளர்ச்சியே இருக்காமல் உட்காந்துருப்பேன், சொல்லிருப்பேன், என்னது நானும் கோயிலுக்கு போகிறேன், நீ இப்படியா, அதெல்லாம் இல்லை. அந்த ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கிறவரை பற்றிக்கொள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவ நல்ல பிதாவே,
வலதுபுறம் இடதுபுறம் பெருகுவாய் என்று சொல்லி தனி மனித வாழ்க்கையில் நாங்கள் எப்படி அந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து எப்படி முன்னேற்ற பாதைக்கு போக வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், கிருபை பாராட்டும். பார்க்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. எழுந்திருப்போம்.